வெளிநாட்டு வேலைக்கு யாராவது உங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னா ஓகே. இல்லை கொஞ்சம் கணிசமான ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஓகே. அதை விட்டுட்டு அதில் லட்சக்கணக்கில் வந்து காட்டை வீட்டை விற்றுட்டு நகைகளை அடகு வச்சுட்டு நீங்கள் காசு கட்டி வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு எவனோ சொல்கிற விஷயத்தை கேட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாத யாத்திரை பழனிக்கு போய் பால் காவடி எடுத்து 697 படி நான் முட்டி போட்டு முருகா மேலே ஏறி வரேன் அப்படின்னு சொன்னாலும் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா கடலில் முழுகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவன் பிழைக்கிறதுக்கு வந்து அதை பண்ணலாம், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இவ்வளோ காசு கட்டுங்க, அங்கே போனால் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் மாரிலாம் வந்து வெளிநாடுகளில் வந்து நீங்கள் வந்து இஷ்டத்துக்கும் வெளியில் போக முடியாது, வர முடியாது. 4 மணிக்கு ஏற்றிட்டு போய் வேலை இடத்த விடுவாங்க, நைட்டு 10 மணிக்கு வந்து ஹாஸ்டலில் விடுவாங்க. இவ்வளோ தான். சூரியன் முளைக்குதா இல்லை வந்து சூரியன் மறையுதாங்கிறதும் தெரியாது. இங்கே நிறைய பேருக்கு அப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. சரியான வேலையாக இருந்தால் காசு கட்டிட்டு கம்மியான காசு கட்டுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து சம்பாதிக்காததுக்கு முன்னாடி பல லட்சங்கள் காசு கட்டிட்டு வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சம். வாழ்க்கையில் முன்னேற முடியாது.